நண்பர்களை தோழர்களை, இந்த மேடை நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் இந்த மேடையில் நிற்கிறேன். சாதாரண வீதிகளில் நின்று அதிக கூட்டங்களில் நாங்கள் பேசியிருக்கிறோம், இது போன்ற கூட்டங்களில் பேசியிருக்கிறோம். இந்த மேடையில் நான் நிற்பதற்கு காரணமே இந்த தெரு தான், இந்த ஊர் தான். இதான் என்னுடைய பள்ளிக்கூடம், எங்கள் பல்கலைக்கழகம், எங்களை வளர்த்த இடம் இந்த தெருக்கள் தான், இங்கே இருக்கிற சாதாரண மக்கள் தான். இவர்கள் தான் நம்முடைய ஆசிரியர்கள். பல்கலைக்கழகங்களுக்கோ கல்லூரிகளுக்கோ சென்றதில்லை, ஆனால் பல்கலைக்கழகங்களில் பேசுகிற அளவுக்கு எங்களுக்குள் ஒரு ஆற்றல் திறமை வளர்த்து கொண்ட இடம் இதுதான். எனவே நான் வேடிக்கையாக சொல்வதுண்டு, இதுபோல் ஒரு பல்கலைக்கழகம் இல்லை. இந்த தெருவில் நின்று மணிக்கணக்கில் நான் நின்றிருக்கிறேன், காலையிலிருந்து மாலை வரை பல மணி நேரம் நாங்கள் நின்று கொண்டு வருகிற மக்களை எல்லாம் பார்ப்போம். இந்த தெருக்களில் தான் போலீஸ் எதிர்த்து பெரிய போராட்டங்கள், துப்பாக்கிச்சூடு. இதே தெருவில் தான் கலெக்டரை எதிர்த்து, பெரிய பெரிய ஆதிக்க சக்திகளை எதிர்த்து எவ்வளவு வழக்குகள், எவ்வளவு அடித்தடி, எவ்வளவு கலவரங்கள். மாணவ பருவத்தில், இளம் பருவத்தில் நாங்கள் போராட்ட களங்களில் இருந்தபொழுது எங்களுக்கென்ற பின்புலம் ஏதும் இல்லை. யாரும் செல்வ செழிப்புள்ள குடும்பம் இல்லை, அதிகார வர்க்கத்தை சேர்ந்த குடும்பங்கள் இல்லை. ஆனாலும் எங்களால் அதிகார வர்க்கத்தை எதிர்க்க முடிந்தது, ஆட்சியாளர்களை எதிர்க்க முடிந்தது, சமூக விரோதிகளை எதிர்க்க முடிந்தது என்று சொன்னால் எங்களின் பலம் எளிய மக்கள் தான், ஏழைகள் தான். அந்த மிகச் சாதாரண மக்கள் அங்கே ஆயிரக்கணக்கில் வந்து நிற்பார்கள். போலீஸ் செய்வதறியாமல் திகைக்கும். பெரிய பெரிய சமூக விரோதிகள் கூட நாம் சொன்னால் கேட்பார்கள். அதற்கு காரணம் நமக்கு மக்கள் அளித்த ஆதரவு தான். இந்த இயக்கம் இன்றைக்கும் தழைத்து வேசார்பாடியில் கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் உயிருடன் இருப்பதற்கே காரணம் அந்த முகந்தெரியாத எளிய மக்கள் தான். வீட்டுக்கு ஒருவராவது எங்களை ஆதரிக்கிற மக்கள் இருக்கக்கூடும். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இந்த ஊரில் இந்த வட்டம், அடுத்த வட்டம், இந்த வேசார்பாடியில் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கட்சிகள். இந்த கட்சிகள் தனித்து போட்டியிட்டால் நகரசபையில், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் என்ன வாக்குகளை பெறுகிறதோ அந்த வாக்குகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெறும் என்று நான் மிகுந்த நம்பிக்கையோடு சொல்லுவேன். அதற்கு காரணம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போராட்டங்களை, அதன் இயக்கங்களை உணர்ந்தவர்கள் இருக்கிறார். எனவே உள்ளபடியே இந்த ஊர் வெறும் ஊராக நான் பார்ப்பதில்லை. நம்மை பயிற்றுவித்த பல்கலைக்கழகம், நமக்கு சொல்லித்தந்த இடம், நம்ம அரவணைத்த பேராசான்கள், பெயரை சொன்னால் நீளம். இவர்களோடு உண்டு உறவாடி விழுந்து பிறண்டு எழுந்து இன்றைக்கு ஒரு பொறுப்பாளராக நாம் மாநிலத்தில் நிற்கிறோம் என்று சொன்னால் இவ்வளவு துணை நமக்கு இருந்திருக்கிறது. எனவே நான் தான் தோழர் சந்தோஷ்குமார், உதயா, பார்த்திபன், சுப்பிரமணிய, பாஸ்கர் எல்லோரோடும் பேசுகிற போது சொன்னோம், வழக்கமாக டாக்டர் அம்பேத்கருக்கு அவர் பிறந்த நாளில், நினைவு நாளில் மாலை போடுகிறோம். அவரை பூஜிப்பது போன்று, வணங்குவது போன்று கலைந்து விடுகிறோம். அம்பேத்கர் அதை விரும்பவில்லை. என் பிறந்த நாளில் அல்லது எனக்கு வருகிற நினைவு நாட்களில் என்னை புகழ் பாடுவதை நான் விரும்பவில்லை என்று உயிரோடு இருக்கிற போதே சொன்னார். நான் என் மீதான புகழ் உரையை விரும்பவில்லை. டாக்டர் அம்பேத்கர் சொல்வது, நன்கு சுறுசுறுப்புள்ள ஒரு மூளையோடு, மனசாட்சி உள்ள நன்கு சுறுசுறுப்புள்ளோடு மூளையோடு இந்த சமூகத்தை மாற்றி அமைக்க துடிக்கிறவர்கள் எனக்கு தேவை என்றவர் சொன்னார். இந்த சமூகத்தை யார் மாற்றி அமைப்பார்? யாரிடம் அந்த கருத்து இருக்கிறது? யாரிடம் அந்த சித்தாந்தம் இருக்கிறது? யாரிடம் அந்த அரசியல் தெளிவு இருக்கிறது? எனவே ஒரு உரையாடல், அடுத்த தலைமுறையின் பொருட்டு ஒரு உரையாடல் அவசியம். எனவே ஒரு தலைப்பில் கூட்டத்தை, கருத்தரங்கை போடுங்கள் என்று நான் சொன்னேன். அது அரசியல் சாசனத்தை கட்டாய பாடமாக்குவது. டாக்டர் அம்பேத்கரை பற்றி பாடம் இருக்கிறது, அரசியல் தலைவர்களை பற்றி பாடம் இருக்கிறது. ஆனால் அரசியல் சாசனத்தை பற்றி பாடம் இருக்கிறதா? அரசியல் சாசனம் என்று தனித்த புத்தகங்கள் இருக்கிறது. அது மாணவ பருவத்திலேயே படிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிறதா? இல்லை. அதை கட்டாயமாக்க வேண்டும் நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு 5ஆம் வகுப்பு அல்லது 6ஆம் வகுப்பிலிருந்தே அரசியல் சாசனத்தை கட்டாயமாக்க வேண்டும். ஏன் என்றால் நம்முடைய அரசியல் சாசனம் உலகத்திலேயே தலை சிறந்த அரசியல் சாசனம். சமூக அமைப்பு நமக்கு ஏற்புடையதல்ல, ஆனால் அரசியல் சாசனம் மிக சிறந்த அரசியல் சாசனம். இங்கே ஆணும் பெண்ணும், பெண்ணும் ஆணும் சமம் அரசியல் சாசனம் சொல்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாக்கு. வாக்களிப்பதனுடைய மதிப்பு ஒன்று. உழைக்கிற ஏழை ஒருவர் வாக்களித்தாலும் அதே மதிப்பு, செல்வந்தன் வாக்களித்தாலும் ஒரு மதிப்பு. ஒரு வாக்கு ஒரு மதிப்பு, ஒன் வேர்ட் ஒன் வேல்யூ. இது அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. பிறப்பால் உயர்ந்தவன் அளிக்கிற வாக்குக்கும் ஒரு மதிப்பு, பிறப்பால் தாழ்ந்தவன் என்று நீங்கள் சொல்லி கற்பித்திருக்கிறீர்கள் அல்லவா, அவர்கள் அளிக்கிற வாக்குக்கும் ஒரே மதிப்பு. ஒரு வாக்கு ஒரு மதிப்பு. இது அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. இதை இளம் பருவத்திலிருந்தே குழந்தை அறிய வேண்டும், பிள்ளைகள் அறிய வேண்டும். அரசியல் சாசனத்தில் ஜாதி கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது.
ஜாதிய வேற்றுமைகள் தடை செய்யப்படுகிறது. எதன் பொருட்டும் ஆதிக்கங்கள் தடை செய்யப்படுகிறது அரசியல் சாசனத்தில். இந்தியா ஒரு மதம் சார்ந்த நாடல்ல என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியா ஒரு ஜாதி சார்ந்த நாடல்ல. இந்தியா ஒரு மொழி சார்ந்த நாடல்ல. இந்தியா ஒரு கூட்டிசைவு நாடு. பல்வேறு மொழி பேசுகிற தேசிய இனங்களின் கூட்டிசைவு. எனவேதான் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படி அந்த முதல் வரி துவங்குகிறது. நான் படித்த மாணவர்களுக்காக, இங்கு கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்களுக்காக நான் இதை சொல்லுகிறேன். நாமே ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கிக் கொள்கிறோம். நாமே நமது கதிபோக்கை தீர்மானிக்கிறோம். மன்னராட்சி தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நபராட்சி தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கட்சி ஆட்சி முறை தடை செய்யப்பட்டிருக்கிறது. பல கட்சி ஆட்சி முறை. இங்கே எல்லோரும் சட்டத்தின் முன்னால் சமம். சட்டத்தின்படிதான் ஆட்சி, சட்டத்தின்படிதான் நீதி. எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் இந்திய அரசியல் சாசனத்தில் அவன் மக்களுக்கு சேவை செய்கிறவர். நீதிபதி, கலெக்டர், முதல்வர், பிரதமர், ஜனாதிபதி, முப்படைகளின் தளபதி எல்லோருமே சர்வெண்ட் ஆஃப் த பீப்புள். மக்களுக்கு சேவை செய்கிற சேவகர்கள். யார் இங்கே எஜமானர்கள்? மக்கள் தான். எனவே ஒரு காவல் நிலையத்துக்கு செல்கிறோம். அந்த இன்ஸ்பெக்டருக்கு பெயர் என்ன? அரசியல் சட்டப்படி சர்வெண்ட் டு த பீப்புள். அவன் குற்றவாளியாக இருந்தாலும் அவனை மதிக்க வேண்டும். அவன் குற்றம் நிரூபிக்கப்படுகிற வரை அவனுக்குரிய மரியாதை அளிக்கப்பட வேண்டும். அவனுக்குரிய தண்டனையை கூட நீதிமன்றம் தான் வழங்க வேண்டும், காவல் நிலைய அதிகாரிகள் அல்ல. உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் கூட தன் மனப்போக்கில் அவர் தீர்ப்பு அளிக்க முடியாது. சட்டத்தின்படிதான் அவர் அளிக்க வேண்டும். இவ்வளவும் அரசியல் சாசனத்துக்குள் இருக்கிறது. நீதித்துறை என்பது மிக எப்படி நாடாளுமன்றம் உயர்ந்ததோ அவ்வளவு உயர்ந்தது நீதித்துறை. அந்த நீதித்துறையில் வழக்கறிஞர்கள் நீதியின்பால் இருக்க வேண்டும். அரசியல் சாசனம் சொல்கிறது. பாதிக்கப்பட்டவன் ஒரு வழக்குக்காக வருகிற போது அவன் பாக்கெட்டில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று ஒரு வழக்கறிஞர் கருதக்கூடாது. நல்ல வழக்கு கிடைத்திருக்கிறது, எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் அவனிடத்தில் நாம் கலந்து கொள்ளலாம் என்று ஒரு வழக்கறிஞர் நினைத்தால் அந்த வழக்கறிஞர் தொழிலுக்கு செய்கிற தீங்கு என்கிறார் டாக்டர் அம்பேத்கர். நம்முடைய நீதிமன்றங்கள் அவ்வாறு இருக்கிறதா? நம்முடைய வழக்கறிஞர்கள் அவ்வாறு இருக்கிறார்களா? ஒரு எளியவர்களுக்கு, ஏழைகளுக்கு நீதி கிடைக்கிறதா? இன்றைக்கும் 13 லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் தேங்கி இருக்கிறது. ஏழைகளால் நீதி படிக்கட்டை ஏறி இறங்க முடியவில்லை. வலுத்தவர்கள் நீதியை வளைக்கிறார்கள். இந்தியாவினுடைய மிக பெரிய நம்பிக்கை நாடாளுமன்றம் எப்படி பெரிய நம்பிக்கையோ அதை விட பெரிய நம்பிக்கை உச்ச நீதிமன்றம், நீதிமன்றம். ஆனால் அந்த நீதிமன்றமே தவறான தீர்ப்பு அளிக்கிற பொழுது இதன் மீதான ஒரு மறு மதிப்பீடு, மறு சிந்தனை அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றமே ஒரு தீர்ப்பை தவறாக சொன்னால் நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்று ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நீதிமுறை தவறு, இந்த நீதிபதியின் தீர்ப்பு தவறு, விமர்சிக்க முடியும். அரசியல் சட்டம் அத்தகைய உரிமையை வழங்குகிறது. யார் இதற்கு காரணம்? பலர் அரசியல் நிர்ணய சபையில் இருந்தார்கள். டாக்டர் அம்பேத்கருக்கு முதல் காரணம். அவரது சிந்தனை தான் மிகப்பெரிய மகத்தான சிந்தனை. அரசியல் நிர்ணய சபையில் டாக்டர் அம்பேத்கர் தான் தலைவர். அவரை தலைவராக்குகிறார் மகாத்மா காந்தி. அரசியல் நிர்ணய சபைக்கு பெயர்களை எழுதுகிற போது அதில் டாக்டர் அம்பேத்கரின் பெயர் இல்லை. காந்தி தான் இதற்கு அம்பேத்கர் இதில் சேர்க்க வேண்டும், அவர் தான் இதற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று சொன்னவர் காந்தி. காந்திக்கும் அம்பேத்கருக்கும் முரண்பாடு இருந்தது. கம்யூனிஸ்டுகளுக்கும் அம்பேத்கருக்கும் முரண்பாடுகள் இருந்தது. ஆனாலும் அன்றைக்கு இருந்த ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி அவர்கள் உட்பட இன்றைக்கு இருக்கிற இந்த தலைமுறை தலைவர்கள் எல்லோரும் அம்பேத்கரை பார்ப்பதற்கு காரணம், நான் அவரை புகழ விரும்பவில்லை, ஆனால் அவருக்கு இருந்த தொலை நோக்கு. இந்திய அரசியல் நிர்ணய சபைக்கு அவர் தலைமை ஏற்கிற போது இந்த நாடு எத்தகைய நாடாக இருக்க வேண்டும், இந்தியா என்பதுடைய கருத்தாக்கம் என்ன? டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார், இந்தியா என்பதனுடைய கருத்தாக்கம் 2. ஒன்று பன்முகம், இன்னொன்று மதச்சார்பின்மை. ஜனநாயகம் பல நாடுகளில் தோன்றிவிட்டது. 1776 அமெரிக்க புரட்சி நடைபெற்றது. அதற்கு முன்னால் கிரேக்க புரட்சி நடைபெற்றது, பிரெஞ்சு புரட்சி நடைபெற்றது. ஜனநாயகம் வளர்ந்து விட்டது உலகத்தில். வாக்களிக்கிற முறைகள் வந்து விட்டது உலகத்தில். எனவே ஜனநாயகம் கூட அவ்வளவு சிறப்பல்ல. சட்டங்கள் பிறந்து விட்டது. நம்மை விட சிறந்த சட்டங்களை கொண்டிருக்கிறது சுவிட்சர்லாந்து. எனவே உலகத்தில் ஜனநாயகம் பிறந்து விட்டது, சட்டங்கள் பிறந்து விட்டது, அது கூட சிறப்பல்ல.
ஆனால் இந்தியாவுடைய கருத்தாக்கம், இந்தியாவின் சிறப்பு என்று சொல்கிற போது டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார் பன்முகம், பல மொழி, பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு நிலப்பரப்பு, ஆனாலும் அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அந்த மல்டிஃப்ளோ, இந்த பன்முகம் தான் இந்தியாவினுடைய முதல் கருத்தாக்கம். டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார், அரசியல் நிர்ணய சபையில், அரசியல் சட்டத்தில் நான் இதை சேர்க்கிறேன், ஆனால் இதை உருவாக்கியது நமது முன்னோர்கள். அலெக்சாண்டர் படையெடுக்கிற பொழுதே இந்த பன்முகம் துவங்கிவிட்டது. அலெக்சாண்டர் படையெடுக்கிற போதே, ஆரியர்கள் படையெடுக்கிற போதே பிற மதத்தை மதிக்க வேண்டும் என்கிற பன்முகம் இந்திய மண்ணில் தோன்றிவிட்டது. இந்தியா கங்கை சமவெளி, சிந்து சமவெளி என்ற இந்த 2 நிலப்பகுதியை ஆரியர்கள் படையெடுத்தார்கள், அலெக்சாண்டர்கள் படையெடுத்தான், செங்கிஸ்கான், தைமூர் எல்லோரும் படையெடுத்த பொழுது தாய்நாட்டு நிலத்தை பாதுகாப்பதற்காக தேசிய இனங்கள் ஒன்றிணைந்தது, பன்முகம் அப்படி உருவானது என்று சொல்லுவார் டாக்டர் அம்பேத்கர். ருமிலா தாப்பர் போன்ற ஆய்வாளர்களும் அதை தான் சொல்கிறார். இந்தியா வரலாற்று வழியில் உருவானது, இந்தியாவுடைய பன்முகம். அமெரிக்கா போல அல்ல, அமெரிக்கா வாங்கப்பட்ட தேசம். கனடாவிலிருந்து கொஞ்சம் வாங்கினார்கள், ரஷ்யாவிலிருந்து கொஞ்சம் வாங்கினார்கள், செவ்வேந்திர நிலப்பரப்பை பிடித்தார்கள், ஒரு நாட்டை உருவாக்கினார்கள். யூனிஃபைடு, சேர்க்கப்பட்ட நாடு, வலுக்கட்டாயமாக உருவாக்கப்பட்ட நாடு இஸ்ரேல் போல். ஆனால் இந்தியா வரலாற்று வழியிலேயே உருவான நாடு, இதன் பன்முகம் வரலாற்று வழியிலேயே உருவானது. ருமிலா தாப்பர் சொல்கிறார், எப்படி பிற மதத்தை மதிக்கிற பண்பு இந்தியாவில் வந்தது? ஆரியர்கள் படையெடுத்த போது, அலெக்சாண்டர் படையெடுத்த போது, அவன் கடைசியாக சந்தித்த வீரன் புருஷோத்தமன் வரலாற்றில் நாம் படித்திருப்போம். இந்தியாவில் தான் அத்தகைய வீரனை அவர் சந்திக்கிறார். மாலை மயங்கிற நேரத்தில் கிரேக்கர்கள், அலெக்சாண்டர் தலைமையில் போரிட்ட கிரேக்கர்கள் தங்களது டெல்பி தேவதையை வணங்குவார்கள். அப்பொழுது ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு கடவுளை வணங்குவார்கள். இது போன்ற நேரங்களில் பல நாடுகளில் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் அவர்கள் வணங்குகிற போது யுத்தமே நடைபெறவில்லை. அலெக்சாண்டர் படைத்தளபதி தாலமியை பார்த்து சொல்கிறான், உலகத்தில் பல நாடை வென்று வந்தோம், பல லட்சம் பேர் இழந்து விட்டோம், நாம் எப்பொழுது நம்மை கொல்லுகிறார்கள் என்று சொன்னால் கடவுளை வணங்குகிற அந்த நேரம் பார்த்து தான் நம்மளை கொல்லுகிறார்கள். கடவுளை வணங்குகிற அந்த நேரத்தில் நாம் ஆயுதம் எடுப்பதில்லை. உலகத்தில் எல்லோரும் கொன்றார்கள், இந்திய நிலப்பரப்புக்கு வந்து நாம் கடவுளை வணங்குகிற போது நம் மீது யாரும் தாக்குதல் நடத்தவில்லையே, ஆச்சரியமாக இருக்கிறது. நமது கடவுளுக்கும் நமது மதத்துக்கும் அவர்கள் மதிப்பளிக்கிறார்கள். உண்மையான சுத்தமான வீரர்கள் இங்கே இருக்கிறார்கள். இது பாரிக்கும் இருந்தது தமிழ் நிலப்பரப்பில். ஒருவன் கையில் இருக்கிற ஆயுதம் கீழே எழுந்து விட்டால் அவனை குத்துவதில்லை, கொல்லுவதில்லை, ஆயுதத்தை எடுக்க சொல்லுவான். திரைப்படத்தில் எம்ஜிஆர் சண்டையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லவா? கத்தி சண்டை போடுகிற போது எதிரியின் கத்தி கீழே எழுந்து விட்டால் எம்ஜிஆர் அதற்கு நேரம் கொடுப்பார், கத்தி எடுத்துக்கொள் என்று. இது எம்ஜிஆர் உருவாக்கியதல்ல, இந்திய வரலாற்றில் அது உருவானது. அலெக்சாண்டர் பார்க்கிறான், உலகத்திலே இல்லாத மிகப்பெரிய பண்பு இங்கே இருக்கிறது இந்திய நிலப்பரப்பில். நமது கடவுள் வேறு, நமது மதம் வேறு. இவனை தான் அடிக்க வருகிறோம், நாட்டை பிடிக்க வருகிறோம், ஆனால் நம்முடைய மதத்தை அவன் மதிக்கிறானே, அது வேறொரு மதம் அல்லவா, வேறொரு மக்கள் அல்லவா, நம்மளை மதிக்கிறார்கள் என்று அவன் அப்பொழுது தான் பெற்ற நிலப்பரப்பெல்லாம் டேரியஸ் புருஷோத்தமனிடம் கொடுத்து வெளியேறினான். இன்னொரு மதத்தை மதிக்கிற பண்பு வரலாற்றில் அங்கிருந்து உருவாகிறது. மெல்ல 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 உருவாகி கிறிஸ்து வேதாலயத்தை நாம் மதிக்கிறோம், மசூதியை மதிக்கிறோம், இந்து ஆலயங்களை மதிக்கிறோம், பௌத்தத்தை மதிக்கிறோம். எல்லா மதங்களும் இருக்கிறது. எங்களை போன்று எந்த மதத்தை விரும்பாதவர்களும் இருக்கிறோம். ஆனால் யார் எதை கொடுத்தாலும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்து கொடுத்தாலும் எங்களுக்கு உடன்பாடு, இஸ்லாமியர் கொடுத்தாலும் எங்களுக்கு உடன்பாடு, முஸ்லீம் கொடுத்தாலும் எங்களுக்கு உடன்பாடு. ஆனால் நாங்கள் எந்த மதமும் சார மாட்டோம். இதான் இந்தியா. அரசியல் நிர்ணய சபையில் டாக்டர் அம்பேத்கரை எல்லோரும் நெருக்குகிறார்கள். இந்தியாவை இந்து மதமாக மாற்ற வேண்டும், இது இந்து நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்று. முடியாது என்றார் டாக்டர் அம்பேத்கர். உடன்பட்டார் நேரு, காந்தி உடன்பட்டார். மிஸ்டர் காந்தி, ஒரு தேசிய பறவை இந்தியாவுக்கு உருவாக்கலாம், தேசிய நதியாக இந்தியா கொண்டு சொல்லலாம், தேசிய சின்னத்தை சொல்லலாம், தேசிய மதமாக எதை சொல்வது? அமைதியாக இருந்தார் காந்தி, நேருவும் அமைதியாக இருந்தார். இந்தியாவில் மதங்கள் இருக்கலாம், 1000 மதங்கள் இருக்கலாம், புதிய மதங்கள் கூட தோன்றலாம், ஆனால் இந்தியாவுக்கு என்று ஒரு மதம் இல்லை. இதான் அரசியல் சாசனம். ஏற்கிறீர்களா? அப்ப பெரும்பான்மையான இந்து மதம், பெரும்பான்மையான இந்து மதம் இந்தியாவின் மதம் என்றால் சிறுபான்மை மதம் அச்சத்தோடு வாழும். நாளை ஒரு புதிய மதம் தோன்றுவதற்கு வழியில்லாமல் போய்விடும். இருக்கிற மதங்கள் இயங்கட்டும்,
சட்ட பாதுகாப்பு. புதிய மதங்கள் தோன்றட்டும், சட்ட பாதுகாப்பு. எல்லோரும் ஒற்றுமையாக அவரவர் மதங்களை, அவரவரை ஆலயங்களை, அவரவர் கடவுளை வழிபடட்டும். ஆனால் இந்தியாவுக்கு என்று ஒரு மதம் இல்லை. எவ்வளவு உச்சம் பாருங்கள். இந்தியாவிற்குள் 1 கோடி மதம் இருக்கும், ஆனால் இந்தியாவுக்கு என்று மதம் இல்லை. சொல்லுங்கள், இந்தியாவின் மதம் எது? அமித்ஷா அவர்களே, நாட்டின் பிரதமரை பார்த்து நான் கேட்கிறேன், இந்தியாவின் மதம் எது? சொல்ல முடியுமா? நாளை சொல்ல முடியுமா இந்தியாவின் மதம் என்று? இங்கேதான் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் மேல் இருக்கிறார். எவ்வளவு பேர் அழுத்தியும் கூட. ஆனால் அம்பேத்கருக்கு உறுதுணையாக நேரு இருந்தார், காந்தி இருந்தார். அரசியல் நிர்ணய சபையில் இருந்த பல மேல்தட்டு வர்க்கத்தினர், சிந்தனையாளர்கள் இந்து நாடாக இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னபோது ஒப்புக்கொள்ளவே இல்லை. இந்தியாவுக்குள் இந்து மதம் இருக்கலாம், 1000 மதங்கள் இருக்கலாம், ஆனால் இந்தியாவுக்கு என்று மதம் இல்லை என்று அரசியல் சாசனத்தில் டாக்டர் அம்பேத்கர் சட்டபூர்வமாக பதிவு செய்தார். இன்றைக்கு இந்தியா வாழ்கிறது. சார்பின்மை, மதச்சார்பின்மை, இதான் இந்தியாவுடைய கருத்தாக்கத்தினுடைய மிகப்பெரிய உச்சம். ஆனால் அதை இன்றைக்கு RSS, பிஜேபி குறிவைக்கிறது. சட்டப்படிதானே ஒரு நாடு இயங்க வேண்டும். சட்டத்தை நாட்டின் பிரதமர் மதிக்கிறாரா? இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் பெரிய வலிமையானவர், அவர் தான். அவருடைய பிரதமருக்கு அடுத்த அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் மதிக்கிறாரா? இங்கே வருகிறார், தமிழ்நாட்டிற்கு வருகிறார். யாரை பார்க்க வேண்டும்? சட்டப்படி முதல்வரை பார்க்க வேண்டும். பிரதமர் கட்சி விழாவில்லாமல் பொது நிகழ்ச்சிக்கு வந்தால் முதல்வர் சென்று பார்க்க வேண்டும். பிரதமரை கூட முதல்வரை வந்து பார்க்க வேண்டும். உள்துறை அமைச்சர் முதல்வரை சந்திக்க வேண்டும். அவரிடம் அதிகாரம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை எவ்வாறு செயல்படுகிறது? சிறைத்துறை எவ்வாறு செயல்படுகிறது? சட்டப்படி இங்கே ஒன்றிய அரசிலிருந்து கிடைக்கிற நிதியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதா? ஏன் உங்களுக்கும் ஆளுநருக்கும் எவ்வளவு முரண்? அப்படி பேசணும், பேச முடியுமா? அந்த தார்மீகம் இருக்கிறதா? மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சிக்கு எதிராக இன்னொரு கவர்னரை நியமித்து இன்னொரு ஆட்சியை தூண்டிவிடுவதே நீங்கள். எனவே உங்களுக்கு தார்மீகம் இல்லை. தமிழ்நாட்டு முதல்வரை பார்க்கிற திறன் உங்களுக்கு இல்லை. எனவே ஓடி ஒலிகிறீர்கள். குருமூர்த்தியை பார்க்கிறீர்கள். குருமூர்த்தியா முதல்வரா? தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் அவர், உள்துறை அமைச்சர் அவர். அவரை பார்க்கிறீர்கள். சரி, சொந்த விஷயம் பாருங்கள். ஒரு உள்துறை அமைச்சர் கூட்டணிக்கு அமர்கிறார். கூட்டணிக்கு கட்சி தலைவர் வரட்டும், நீங்க ஹோம் மினிஸ்டர், உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், உங்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது. ஒரு தலைவராக நீங்கள் அழைத்து மிரட்டி கூட்டணிக்கு வா, என்னோடு சேரு, இல்லை என்றால் ரெய்டு, இன்கம் டாக்ஸ், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ரகசிய பிரிவு உங்கள் கதவை தட்டும். இப்படி மிரட்டலாமா உள்துறை அமைச்சர்? மிரட்டி மிரட்டி அல்லவா நீங்கள் சிவசேனாவை சிதைத்தீர்கள். அதிமுகவை குறிவைத்து விட்டார்கள். மிரட்டியே கூட்டணியில் சேர்க்கிறார்கள். இது உள்துறை அமைச்சர் செய்ய வேண்டிய வேலையா? இது வந்தவுடன் என்ன, எங்கே அவர் சென்றிருக்க வேண்டும்? கவர்னருக்கு மாளிகைக்கு சென்றிருக்க வேண்டும். விமானத்திலிருந்து இறங்கியவுடன் காரை கவர்னர் மாளிகைக்கு விடுங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஹோம் மினிஸ்டர் சென்று மாண்புமிகு ஆளுநர் அவர்களை பார்த்து, உச்ச நீதிமன்றமே உங்கள் தலையில் ஒரு கொட்டு வைத்து விட்டது. 10க்கும் மேற்பட்ட மசோதாக்கள், சட்டங்களை நிறைவேற்றி உங்களிடத்தில் அனுப்பினார்கள். அதை நீங்கள் முடக்கினீர்கள். தமிழக சட்டமன்றத்தின் இறையாண்மையை நீங்கள் மீறி இருக்கிறீர்கள். நீங்கள் செய்தது தவறு என்று உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது. எனவே தார்மீகப்படி நீங்கள் பதவி விலங்குங்கள் என்று உள்துறை அமைச்சர் ஆளுநருக்கு சொல்லியிருக்க வேண்டும். சொல்ல முடியுமா உங்களால்? நீங்களும் அவரும் ஒன்று, ஒரே கருத்தை நீங்கள் தான் தூண்டி விடுகிறீர்கள். தமிழிசையை பாண்டிச்சேரியில் தூண்டி விட்டீர்கள். இங்கே தமிழ்நாட்டில் ஆளுநரை தூண்டி விடுகிறீர்கள். நேர் எதிர் கருத்து தான் ஜனநாயகம். எதிர்மறை கருத்துக்களுக்கு ஜனநாயகத்தில் இடம் இருக்கிறது. எவ்வளவு காலம் நீங்கள் ஆட்சியில் இருப்பீர்கள்? அடுத்து நீங்கள் ஆட்சிக்கு வருவீர்களா? இப்பொழுதே நிதிஷ்குமார், பீகாரில் இருக்கிற நிதிஷ்குமார், ஆந்திராவில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு ஆதரவில்லை என்றால் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாது. மிக வலுவாக இருந்த காங்கிரஸ் தோற்கடிக்கப்படவில்லையா? தமிழ்நாட்டில் திமுக தோற்கவில்லையா? அண்ணா திமுக தோற்கவில்லையா? நீங்கள் என்ன தோற்கவே மாட்டீர்களா? நிச்சயம்
வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடையும். இதே உள்துறை அமைச்சராக காங்கிரஸ் கட்சியில வேறொரு கட்சியில ஒரு பொறுப்புக்கு வருவார்கள். அப்ப இதே ரெய்டு உங்கள் வீடுகளில் நடக்காதா? அது சரியா? அவ்வாறு நடந்தா ஜனநாயகம் பெரிதல்லவா? என்ன பிரச்சனை இன்றைக்கு? அவுரங்கசீப்பினுடைய சமாதியா இன்றைக்கு பிரச்சனை? எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தார்கள், படையெடுத்தார்கள். செங்கிஸ்கான் சமாதியை தோண்டு, அவுரங்கசீப் சமாதியை தோண்டு, அது பிரச்சனையா? பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. 20 கோடி பேருக்கு பட்ட மக்களுக்கு வேலை இல்லை. சிறுதொழில் அழிந்து விட்டது, குறுதொழில் அழிந்து விட்டது, மரபு தொழில், பண்பாடு தொழில் எல்லாம் அழிந்து விட்டது. இந்த தொழிலை எப்படி காப்பது? வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கிறது. அரபு நாடுக்கு செல்கிறார்கள், இஸ்ரேலுக்கு செல்கிறார்கள், யுத்தம் நடக்கிற இஸ்ரேலுக்கு செல்கிறார்கள். ஏழைகள் புலம்பெயர்கிறார்கள். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நீங்கள் நின்று பாருங்கள், எத்தனை ஆயிரம் மக்கள் ஏழைகள் வருகிறார்கள். அவர்கள் ஆயுள் கால சொத்து என்ன? ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையில் கடந்த மாத பத்திரிகையில் சொல்கிறார். அப்படி வருகிற ஊப்பியிலிருந்து, குஜராத்திலிருந்து, பீகாரிலிருந்து வருகிற அந்த ஏழை தொழிலாளியினுடைய ஆயுள் கால சொத்து என்பதே அவனுடைய ஆயுள் சொத்தே 10,000 5,000 ஆயுள் கால சொத்தே. அவ்வளவு படி ஏழைகள் இருக்கிறார்களே. இதை பற்றி ஏதாவது திட்டம் இருக்கிறதா? கொள்கை இருக்கிறதா? ஒன்றிய அரசு, தமிழக அரசுக்கு தர வேண்டிய நிதி நீங்கள் கொடுங்கள். ஏன் மறுக்கிறீர்கள்? இயற்கை சட்டத்தில் ஒரு மாநிலம் பாதிக்கப்பட்டால் நிதி உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும், இது சட்டம். ஏன் முடக்குகிறீர்கள்? இது நீடித்தால் நாடாளுமன்ற ஜனநாயகம் என்னவாகும்? நீங்கள் சட்டமன்றத்தை மதிக்கவில்லை என்று சொன்னால் நாளை நாடாளுமன்றத்தை மதிக்காத ஒரு சூழல் ஏற்பட்டா, உச்சநீதிமன்றத்தை மதிக்காத ஒரு சூழல் ஏற்பட்டா கலகம் அல்லவா ஏற்படும் இந்தியாவில்? இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை, பன்முகத்தை நீங்கள் குறிவைக்கிறீர்கள். எதிர்கால இந்தியா ஆபத்து. இரடா அறிவியல். நீங்க எந்த கட்சியில் போய் சேர்கிறார்கள் மாணவர்களும் இளைஞர்களும்? டாக்டர் அம்பேத்கர் ஒரு வழிகாட்டி இருக்கிறார். அரசியல் சாசனத்தில் கற்பி. எனக்கு முன்னர் பேசிய சகோதரருடன் நான் சொன்னேன், எதை கற்பிப்பது? கல்லூரியில், பல்கலைக்கழகத்தில் பாடங்கள் இருக்கிறது, படிக்கிறார்கள். அந்த படிப்பை டாக்டர் அம்பேத்கர் சொல்லவில்லை. எம்எஸ்சி, எம்காம், பிஏ அந்த படிப்பு மதிப்பெண் படிப்பு. அவர் சொல்லுது சோசியல் எஜுகேஷன், சமூக கல்வி. பெண் பற்றிய மதிப்பீடு நமது கல்வியில் இருக்கிறதா? பெண் தாழ்வா, ஆண் உயர்வா? பெண்ணும் ஆணும் சமம் அல்லவா? அது கல்வியில் இருக்கிறதா? படித்தவன் பெண்ணை பார்த்து கட்ட வார்த்தை பேசுகிறான், எட்டி உதைக்கிறான். தாய் கர்ப்பம் சுமக்கிற, அந்த கரு சுமக்கிற தாய் எல்லாவற்றுக்கும் மேல், கடவுளுக்கு மேல் கணவன் எட்டி உதைக்கிறான், வயிற்றில் எட்டி உதைக்கிறான். ஒரு ஆணோடு பேசினால் கற்போடு சம்பந்தப்படுத்தி அடிக்கிறான், சித்திரவதை செய்கிறான். ஆனால் அவன் எம்எஸ்சி, எம்காம் படித்திருக்கிறான். அவனுக்கு சமூக கல்வி இருக்கிறதா? இல்லை. நான் என்ன ஜாதி? விளையாட்டாக நான் சொல்வது உண்டு. என்னை கூட இங்கே வேறு ஜாதி என்றெல்லாம் சொன்னார்கள். என் தாய் நம்முடைய ஜாதி, அப்பா வேற ஜாதி, நான் பிறந்திருக்கிறேன், அதனால் என்ன? அப்பா அம்மா வாழவில்லையா? ஜாதி இதில் எங்கே இருக்கிறது? இது பாடத்தில் இருக்கிறதா? இல்லை. இதைதான் டாக்டர் அம்பேத்கர் சமூக கல்வி. 40 கோடி பேர் உழைக்கிற அந்த உழைப்பை 4 பேர் சுரண்டுகிறான் அல்லவா? அது ஏன்? அந்த கேள்வி எழுப்பு. ஜாதி உண்டா இல்லையா கேள்வி எழுப்பு. பெரியாரும் அதைத்தான் சொன்னார். இதான் சமூக கல்வி, சோசியல் எஜுகேஷன். இந்த கல்வி தான் டாக்டர் அம்பேத்கர் கற்பினார். அப்புறம் தான் அதுக்கு தான் ஒன்று சேரணுன்னாரு. வெறும் மாலை போடுறதுக்கு கும்பலா அதுக்கல்ல. கற்பித்த பிறகு ஒன்று சேர்ந்த பேர் புரட்சி செய் என்றார். என்ன புரட்சி? அம்பேத்கரை பாதித்த புரட்சி எது வரலாற்றில்? கௌதம புத்தர் சிந்தனையில் வளர்ந்தவர் டாக்டர் அம்பேத்கர். ஆனால் அவர் புரட்சி ஒன்று பாதித்தது அவரை, பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகுதான் அக்டோபர் புரட்சி, ரஷ்ய புரட்சி. இந்த 2 புரட்சியும் அவரை பாதித்த காரணத்தினால் தான் ஜனநாயகத்தின் பக்கம் டாக்டர் அம்பேத்கர் நின்றார். நிறைவாக அரசியல் சாசனத்தில் எதை சுட்டி காட்டுகிறார்? இந்தியாவுக்கு திசை வழியை சொல்கிறார். அதை சொல்லி முடிக்கிறேன். என்ன திசை வழி? இவ்வளவு நெருக்கடி இருக்கிறது, வறுமை இருக்கிறது, ஏழ்மை இருக்கிறது, அறியாமை இருக்கிறது, பாகுபாடுகள் இருக்கிறது, பேதங்கள் இருக்கிறது. இவெல்லாவற்றுக்கும் தீர்வை ஒன்றை சொல்லுகிறார். என்ன தீர்வு? சீமான் என்று ஒருவர் தமிழ்நாட்டில் தோன்றி வருவார். அவர் இளைஞர்களெல்லாம் ஆட்சிகரித்து விடுவார். அவர் தலைமையில் ஆட்சி அமைந்து விட்டால் இந்த நாட்டில் சமத்துவம் நிலவிவிடும், சோசியலிசம் வந்துவிடும் என்று சொன்னாரா? சொல்லவில்லை. ஒரு சிறந்த திரைப்பட நடிகர் ஒன்று தோன்றி வருவார், விஜய் அவர்கள். அவர் பின்னால் இளைஞரெல்லாம் சென்றீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு அல்ல, இந்தியா அல்ல, உலகமே மாறிவிடும் சொன்னார் டாக்டர் அம்பேத்கர்.
அவரை போல ஒரு சிந்தனையாளர் உண்டா, கல்வியாளர் உண்டா? என்ன சொன்னார் அவர்? இந்தியாவின் திசை வழி எது? பெரும் தேசியம் என்று அவர் சொல்லவில்லை. பெரும் பிரமுகர்கள், மகாத்மா காந்தியே மகான் என்று கொண்டாடாதீர்கள் என்று சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர். தனி மனிதன் அல்ல, ஐடியல், கருத்து தான், கொள்கை தான். கொள்கை இல்லாத மனிதன். எம்ஜிஆருக்கு இல்லாத செல்வாக்கா? எம்ஜிஆர் என்ன வறுமையை ஒழித்து விட்டாரா? ஏழ்மை அறியாமை எல்லாம் ஒழிந்து விட்டதா? புதிய சமூகம் பிறந்து விட்டதா? தோன்றினார்கள், நலத்திட்டங்களை உருவாக்கினார்கள், ஆனால் அவர்கள் சமூகத்தில் தோற்று போய்விட்டார்கள். லட்சக்கணக்கான தொண்டர்கள் எம்ஜிஆருக்கு உண்டு. என்றைக்காவது எம்ஜிஆர் ஏழை முதலாளி இல்லாமல் இருக்க வேண்டும், பணக்காரன் ஏழைகள் இல்லாமல் இருக்க வேண்டும், அதற்குரிய ஒரு உலகம் ஒன்று அமைய வேண்டும் என்று அமைச்சரான பிறகு பேசினாரா? திரைப்படத்தில் பேசியிருக்கிறார், நாடோடி மன்னனில், எல்லா படங்களிலும் பேசியிருப்பார். இன்றைக்கும் நான் ஒரு காலையில் கூட ஒரு அதிமுக நண்பரை பார்த்தேன். எம்ஜிஆர் பாட்டை போட்டு, கொள்கை பாட்டை போட்டு கேளுங்கள், யாருக்கு பொருந்தது? எந்த தத்துவ பாட்டை நீங்கள் போடுங்கள், எந்த அதிமுக சகோதரர் எடப்பாடியிலிருந்து சாதாரண அதிமுக தொண்டன் வரை எம்ஜிஆர் பாட்டு யாருக்கும் பொருந்தாது. எம்ஜிஆர் பாட்டு உள்ளபடியே பொருந்தும் என்றால் இந்த செங்கோடி பிடித்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தொண்டனுக்கு தான் அது பொருந்தும். வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பினார்ல எம்ஜிஆர். நல்ல நேரத்தில் வலிமை உள்ளவன் கூப்பிடுறான், போய் அப்படியே கை காலம் கட்டி உட்காடுறீங்க நீங்க ஹோம் மினிஸ்டர் கிட்ட. முடியலையே உங்களால், துணிச்சல் இல்லையே உங்களுக்கு, ரைடுக்கு நீங்க பயப்படுறீங்க. 100 ஆண்டு கால கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த 100 ஆண்டுகளில் கம்யூனிஸ்டுகள் எதை சாதித்தார்கள் என்று கேட்கிறார் அல்லவா? இந்த 100 ஆண்டுகளில் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் வீடுகளிலும் இதுவரை ரெய்டு எவனும் நடத்தியதில்லை. அமித்ஷாவை நான் பகிரங்கமாக சொல்கிறேன், எவ்வளவு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வீடு இருக்கிறது, ரைடு நடத்துங்க பார்க்கலாம். கொள்ளைக்கு தீமைக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, திருட்டுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நெறி சார்ந்து நாங்கள் வாழ்கிறோம். காலம் இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம், நாளை காலம் புரண்டு படுக்கும். கல்வியாளர்கள், படித்தவர்கள், பண்பாளர்கள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்கிற போது, நான் சொல்லவில்லை, கம்யூனிசம் தான் எதிர்காலம். நான் இதை சொல்லி முடிக்கிறேன் நண்பர்களே. டாக்டர் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தில் எதை சேர்த்திருக்கிறார்? சோசியலிசம். கம்யூனிஸ்டுகளின் கொள்கையை தான் அரசியல் சாசனத்தில் சேர்த்திருக்கிறார். எங்களோடு முரண்பட்டார், எங்களை தாக்கினார், நாங்களும் முரண்பட்டோம், அவரை விமர்சித்தோம். ஆயுதம் தாங்கி போராடுகிற அந்த முறையில் தான் எங்களுக்கு கருத்து வேறுபாடை தவிர சோசியலிசம் என்பதல்ல. சோசியலிசம் தான் இந்தியாவின் தீர்வு என்று சொல்லி சோசியலிசத்தை இந்தியாவில் சேர்த்திருக்கிறார். யார் கொள்கை இது? இந்த கொள்கைகளுக்கு பாடுபட்டது யார்? நான் ஒன்றை உங்கள் புதிய மாணவர் இளைஞருக்காக இந்த ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நெல்சன் மண்டேலா 22 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்த பெரும் விடுதலை போராளி, உங்களுக்கு தெரிந்திருக்கும். நீங்கள் கூகுள் சென்று நீங்கள் அதை பார்க்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சிறையில் விட்டு வெளியில் வருகிறார். அவரை 2 கேள்விகள் கேட்கிறார்கள். பல ஆண்டுகள் சிறையில் இருந்து வெளியில் வருகிறீர்கள், நீங்கள் எதையாவது பார்க்க வேண்டும், இப்பொழுதுதான் சூரியனை பார்க்கிறீர்கள், எதை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், இந்தியாவே என்றார். அவ்வளவு ஒரு அற்புதமான நாடு இந்திய நாடு. பல குறைகள் இருந்தாலும் இதற்கு நிகரான நாடு இல்லை. அடுத்து ஏதாவது சொல்லுங்கள், இத்தனை ஆண்டு காலம் சிறையில் இருந்தீர்கள், உலகத்தில் உங்களை போல் இத்தனை ஆண்டுகள் சிறையில் யாரும் இல்லை, நீங்கள் ஒரு விடுதலை போராளி, உலகமே உங்களை போற்றுகிறது. அவர் கொஞ்சம் யோசித்தார். அம்பேத்கர் சொன்னதுதான், லெனின் சொன்னதுதான், எஜுகேஷன். இன்றைக்கும் இருக்கிறது அந்த சிறை வாசலில். எஜுகேஷன் இஸ் a powerful weapon which is using the new world, change the world. கல்விதான். அந்த கல்வியை கொண்டு ஒரு புதிய உலகத்தை படையுங்கள், உங்க சமூகத்தை மாற்றுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. நிருபர்கள் கேட்கிறார்கள், என்ன சமூகம், எத்தகைய சமூகம்? சற்றும் தயங்காமல் சொல்லுவர் நெல்சன் மண்டேலா, சீமான் அல்ல. நண்பர்களே, தவறாக எடுக்க வேண்டாம், சகோதரர் விஜய் அல்ல, நாட்டின் பிரதமர் அல்ல. சொல்வது யார் தெரியுமா? நெல்சன் மண்டேலா. 20 ஆண்டுகளுக்கு மேல் விடுதலைக்காக சிறையில் கழித்த அந்த மனிதன் சொல்கிறான், எதிர்காலம் என்பதே சோசியலிசமும் கம்யூனிசமும் தான் என்று அந்த மனிதன் சொல்லுகிறான். ஈக்குவல் அண்ட் ஈக்குவாலிட்டி. அப்ப எது கொள்கை? தமிழர்கள்லாம் ஒன்று கூடுதல் என்றால், நான் தமிழர், என் மனைவி மலையாளி, என் பிள்ளை பிரிட்டிஷ் பெண்ணை மணக்கிறான், நாம் தமிழர் என்றால் இப்ப மனைவிக்கு எனக்குமே இடைவெளி வருகிறது. சரி, நான் இந்து என்றால் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவர், எனக்கும் அவருக்கும் இடைவெளி வருகிறது. நான் இந்தியன் என்றால் எனக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைவெளி வருகிறது. நாங்கள் எல்லோரும் ஐரோப்பியர்கள் என்றால் எனக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடைவெளி வருகிறது.
ஒரு கருத்தை முழங்கினால் அந்த கருத்து விடுதலையாக இருக்க வேண்டும். ஒரு கருத்தை முழங்கினால் அந்த கருத்து ஒற்றுமைப்படுத்த வேண்டும். 1848 மார்க்சும் எங்கல்ஸும் தோன்றி கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை கொடுத்தார்கள். கரத்தால் உழைக்கிற உலக நாடுகளின் தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள். இங்கே பிரிவினை இருக்கிறதா? உழைக்கிறவன் தான் உலகத்தை உருவாக்குகிறான், அவனால் தான் உலகம் இயங்குகிறது. எனவே உழைக்கிறவரின் கருத்தியல் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்ன இயக்கம் கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம். இப்படி சொல்லி பாருங்கள், உழைக்கிற மக்களை ஒன்று கூடுங்கள் என்று. உழைக்கிறவர்கள் ஜாதியை தாண்ட முடியும், மதங்களை தாண்ட முடியும், இனங்களை தாண்ட முடியும், தேசத்தை தாண்ட முடியும், கண்டங்களை தாண்ட முடியும். எனவே ஒரு அறிவியல் கருத்தியலை, ஒரு விடுதலை கருத்தியலை புதிய தலைமுறை ஒன்று பற்றிக்கொள்ள வேண்டும். அரசியல் சாசனத்தில் இருக்கிற அந்த விடுதலை கூறுகள், சட்டக்கூறுகள், நல்லிணக்க கூறுகள், ஒற்றுமை கூறுகள் யாவற்றையும் கட்டாய பாடமாக்க வேண்டும் என்று நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் இவ்வளவு பேர் தென்றிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் கரங்குப்பி வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.